ஒரு இந்து மன்னர் நபிகளார் காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தாஜுதீனாக மாறினார். சேரமான் பெருமாள் என்பவர். இது பலருக்கும் தெரியாத ஒரு முக்கிய வரலாறாக இருக்குங்க. ஸோ மலபார்ல அரபு வணிகர்கள் வந்து அவங்க மூலியமாக மக்கால முகமது ஸல்லல்லாஹு என்ற நபி தோன்றினாங்க என்பதையும், அவர் கொண்டு வந்த இஸ்லாம் மதம் பற்றியும் செய்தி விரைவாக பரவி கொண்டிருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு வழங்கப்பட்ட அதிசயங்கள்ல ஒரு முக்கியமான அதிசயம். நிலா வந்து 2ஆக பிளந்த சம்பவம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீராவ படிக்கிறவங்களுக்கு. இந்த அதிசயத்தை அரபு தீபகற்பத்துல மட்டும் இல்லாம, வெளியிலும் பலர் கண்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்த காலத்துல கேரளாவுடைய அரசராக சேரமான் பெருமாள், ராமவர்மா குலசேகரர் இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு நில ஒளி இரவுல ஒரு நைட் டைம்ல கொடுங்கல்லூர்ல உள்ள தனது அரண்மனை மேல் மாடியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுது இவர். இப்ப அவர் இந்த அதிசயத்தை கண்டதாக சொல்லப்படுது. ஸோ அரபு வணிகர்களின் மூலமாக இஸ்லாம் குறித்து அறிந்திருந்த அந்த மன்னர் வந்து நிலவு பிளந்த இந்த காட்சியை பார்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு மற்றும் அவருடைய மார்க்கம் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார். ஸோ அந்த நேரத்துல சில அரபு மக்கள் வந்து கொடுங்கல்லூருக்கு வந்து இலங்கைக்கு, அதாவது அப்போதைய சிலோன் இருக்கு இல்லைங்களா, செல்ல அனுமதி கேட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலடி சுவடு இருப்பதாக நம்பப்படக்கூடிய மலையை பார்வையிட விரும்பினாங்க. ஸோ மன்னர் வந்து அந்த அரபுகளிடம் நிலவு பிளந்த சம்பவம் பத்தி கேட்டார். இப்போ குழுல முக்கிய உறுப்பினராக இருந்த ஷேக் சாஹிருத்தீன் பின் பக்கியுதீன் அல் மதனி என்ன சொல்றாரு, நாங்க வந்து அரபு மக்கள், நாங்கள் முஸ்லிம்கள், சிலோனை பார்க்க வந்தோம் என்று சொன்னாங்க. ஸோ மதினாலேருந்து வந்தவங்க கிட்ட நேரடியாக இஸ்லாம் பற்றி அறிய மன்னருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுச்சு. சாஹிருதீன் வந்து மன்னன் கேட்ட அனைத்து கேள்விக்கும் திருப்திகரமான பதில் சொன்னார். ஸோ அதன் பிறகு சேரமான் பெருமாள் வந்து இஸ்லாம் ஏற்க விருப்பம் தெரிவிச்சாரு மற்றும் நபியை சந்திக்கிறதுக்கு அவங்களோடு செல்லவும் முடிவு செஞ்சார். ஸோ இந்த சம்பவம் வந்து ஹமீத் அவர்கள் எழுதிய முகமது ரசூல்லா, வில்லியம் லோகன் எழுதிய மலபார் மேனுவல், அகமது ஜைனுதீன் மக்தூம் எழுதின துஃபாத்துல் முஜாஹிதீன் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுது. ஸோ மக்காவுக்கு செல்றதுக்கு முன்னாடியே மன்னர் வந்து தனது ராஜ்யத்தை 3 பகுதிகளாக பிரித்தார். தன்னுடைய மகன்கள் மற்றும் உறவினர்களிடம் ஆட்சியை ஒப்படைச்சார். பின்னர் தனது சகோதரி ஸ்ரீதேவியையும் சந்தித்து, நான் மக்காவிற்கு சென்று இஸ்லாம் ஏற்கும் முடிவை வச்சிருக்கிறேன் என்று சொன்னார். ஸோ அவரது சகோதரியின் மகன் வந்து கண்ணூரை ஆட்சி செய்ய நியமிக்கப்பட்டார். ஸோ பின்னர் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்று முகமது அலி என்ற பெயர் பெற்றார் என்று சொல்லப்படுது. கண்ணூர்ல அரக்கல் அரச குடும்பத்தை நிறுவினார். அரபுகள் வந்து இலங்கையிலிருந்து திரும்பி வந்து மன்னரை அழைத்து போனாங்க. அவங்க ஷெஹர் முஹல்லா என்ற இடத்தை அடைந்தாங்க. அங்கு மன்னர் வந்து நபியை சந்தித்ததாக சில வரலாற்று குறிப்புகளும் இருக்கு. மேலும் ஹதீஸ்கள், இந்தியாவிலிருந்து ஒரு மன்னர் வந்து இஞ்சி கலந்த ஊறுகாய் ஒன்றை நபிக்கு வழங்கினார். நபி அதை தோழர்களிடையே பகிர்ந்தாங்க என்று கூட. ஸோ வந்து சஹீஹுல் புகாரில இந்த சம்பவம் நேரடியாக இல்லை, மாறாக முஸ்ததரக் அல் ஹாக்கிம்ல இந்த சம்பவம் பதிவாயிருக்குது. ஸோ இங்கு சேரமான் பெருமாள் வந்து நபியலாருடைய முன்னிலையிலே இஸ்லாத்தை ஏற்று தாஜுதீன் என்ற பெயரை பெற்றார் என்றும் சொல்லப்படுது. பிறகு ஹஜ்ஜு செஞ்சாரு. நபியுடைய விருப்பப்படி மாலிக் பின் தீனார் தலைமையில ஒரு குழு கேரளால இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்கு பயணத்தை தொடங்கினாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் வழியிலே மன்னர் வந்து நோய் ஏற்பட்டது. இறக்கிறதுக்கு முன்னாடி தனது மகன்களுக்கு மாலிக் இப்னு தீனார் குழுவை வரவேற்கும்படி கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. பிறகு ஓமான் நாட்டுடைய சலாலா பகுதியில் அவர் மறைந்தார் மற்றும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்படுது. ஸோ மாலிக் பின் தீனார் வந்து கொடுங்கல்லூர்ல வந்து மன்னருடைய கடிதத்தை உள்ளூர் ஆட்சியாளரிடம் வழங்கினார். அதன் பின்னர் இஸ்லாம் பரப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுது. சில வரலாற்று குறிப்பில் அறத்தளி என்ற கோவில் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டு சேரமான் ஜும்மா மஸ்ஜித் என்று பெயரிடப்பட்டது என்றும் சொல்லப்படுது. ஸோ மாலிக் பின் தீனார் மற்றும் அவரது தோழர்கள் வந்து கடற்கரை பகுதியில் 12 பள்ளிவாசல் கட்டினாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு பள்ளிவாசலோட ஃபோட்டோவும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நபர் சஹாபி ஆக இருக்க 3 நிபந்தனைகள் இருக்கு. நபி அல்லது அவருடைய தோழர்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கணும். நபியுடன் குறைந்தபட்சம் ஒரு காலம் மாச்சும் இருந்திருக்கணும். முஸ்லீமாகவே இருந்திருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளையும் இவர் பூர்த்தி செய்கிறார். கேரளாவிலிருந்து வந்தவர் சஹாபி என்று அவரை கருதலாம் என்று சொல்லப்படுது.